இது நேரம் மிக பிரதானமான சில செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகின்றன. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை விசாரணையில் திருப்புமுனையான தகவல்கள், மித்தனிய கஜாவுக்கும் தொடர்பு, புதிய போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தர, தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு இந்த செய்தி தரப்படுகிறது. தாஜுதீன் மரணத்தின் மர்மம் விலகுகிறது, கஜா எனப்படும் நபரின் மனைவி போலீசிடம் அதிர்ச்சி வாக்குமூலம் என்பதான செய்தியாகவே தமிழன் பத்திரிகையிலும் இதனை காணலாம். திவையின பத்திரிகை அதனிடத்தில் மோபிம பத்திரிகைகளிலும் இது தொடர்பான தகவலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாஜுதீன் லுஹுபெந்தகிய பிரிசே கஜ்ஜா இந்தலா என்பதான இந்த தகவல் தரப்படுகிறது. திவையின பத்திரிகையில் தாஜுதீன் ஹம்பாகிய ரத்தி மித்தனிய கஜ்ஜா இந்தலா என்பதான செய்தியாகவும் இதனை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அனைத்து நாளிடுகளும் இது தொடர்பான தகவல்களை இவ்வாறு தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். நேற்றைய தினம் இது தொடர்பிலான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவரின் மூலமாக எவ்வாறான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாங்கள் விரிவாக காணலாம். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்த வந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண விதானகமகே எனப்படும் கஜாவும் இருந்தவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினும சினரத் தெரிவித்திருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட கஜாவின் மனைவி சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு அந்த குழுவில் இருப்பது தனது கணவர் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் அதனிடத்தில் முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் இது பார்க்கப்படுவதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. 2012 மே 17ஆம் தேதியன்று அதிகாலை பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் என்பவர் நாரஹிம்பிட்டி பாக்கு வீதி சாலிகா விளையாட்டு மைதானத்துக்கருகில் விபத்துக்குள்ளானார். அவரது மரணம் சந்தேகத்துக்கிடமானது என்பது முதலாவதாக அறிக்கையிடப்பட்டது. இதற்கமைய நாரஹிம்பிட்டி போலீஸ் நிலையம் மற்றும் பொருளை குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மரணம் விபத்தால் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டு அந்த விசாரணைகளை நிறைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன்படி 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காமினி மதுரட்ட அப்போதைய போலீஸ் மாதிபர் இலங்கக்கோனுக்கு இந்த விசாரணைகள் தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையின் பிரகாரம் அப்போதைய போலீஸ் மாதிபர் என்கே இலங்கக்கோன் தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. தாஜுதீன் மரணம் தொடர்பில் முதலாவது பிரேத பரிசோதனை முறையாக இடம்பெறவில்லை என்றும் சந்தேகம் காணப்படுவதாக விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் கல்கிசே நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிக்கையிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு கொழும்பு பிரதான நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அஜித் தென்னகோன் தலைமையிலான மூவரடங்கிய குழுவினரால் இரண்டாவது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்போது தாஜுதீனின் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டு இந்த மரணம் விபத்தால் இடம்பெற்றதல்ல, மனித கொலை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த மரணம் மனித படுகொலை என்ற அடிப்படையில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். தாஜுதீனின் கார் பயணித்த வீதி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசேட கவனம் செலுத்தி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. இந்த கார் பயணித்த வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி பதிவுகள் முழுமையாக ஆராயப்பட்டிருக்கின்றன. சிசிடிவி காணொலிகளை பரிசீலனை செய்கையில் தாஜுதீன் ஒரு கடைக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு அந்த கடைக்கு சென்று தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கிவிட்டு மீண்டும் காரில் ஏறி செல்கிறார். அவரது காரை பின்தொடர்ந்து பிறிதொரு கார் செல்கிறது. அந்த காரில் இடைநடுவில் ஒருவர் ஏறுகிறார். அந்த நபர் யார் என்று அறிவதற்கு அந்த புகைப்படம் ஊடகங்களுக்கு அக்கால பகுதியில் வெளியிடப்பட்டது. இருப்பினும் அந்த நபரை அடையாளம் காண முடியவில்லை. இந்த நபர் தொடர்பில் தற்போது பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவிலிருந்து அண்மையில் இலங்கையின் பாதாள குழுவின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இவர்களில் பெக்கோ சமன் என்பவர் உள்ளார். இந்த பெக்கோ சமன் அருண சாந்த என்ற பெயருடைய கஜ்ஜா என்பவரின் கொலையுடன் தொடர்பட்டிருக்கிறார். இந்த கஜ்ஜா என்பவரின் மனைவி சுய அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கஜ்ஜா என்பவருக்கு பல தரப்பிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் இருந்ததாக அவரது மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட கஜ்ஜா 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் பங்கு பற்றி தாஜுதீன் படுகொலை பற்றி ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கஜ்ஜாவின் மனைவியிடம் வினவிய போது கஜ்ஜா அந்த நேர்காணலில் குறிப்பிட்ட விடயங்களையே தான் அறிந்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது தாஜுதீனின் காரை பின்தொடர்ந்து சென்ற காரில் காணொலியை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கஜ்ஜாவின் மனைவியிடம் காண்பித்திருக்கிறார்கள். அந்த காரில் இருந்து
அந்த காரில் இருந்தது தனது கணவர் என்றே கஜாவின் மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நபரின் உடல் லட்சணங்களை அடிப்படையாக கொண்டு அது தனது கணவன் கஜா என்று அவரது மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். படுகொலை செய்யப்பட்ட தாஜிதீன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 13 ஆண்டு காலமாக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதையும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மிக பிரதானமாக இந்த சம்பவம் குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான சாட்சிகளை மூடி மறைத்ததன் அடிப்படையில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனாநாயக்க நாரஹிபீட்ட போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் பொறுப்பதிகாரி சுமித் பெரேரா, முன்னாள் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஆனந்த சமரசேகர் ஆகிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் சந்தேக நபர்களான அனுர சேனாநாயக்க ஆனந்த சமரசேகர் ஆகியோர் சட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கிடையில் உயர்ந்திருந்தார்கள். இதன் பின்னணியில் பதில் உலக இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே வசீம் தாஜிதீன் வாகனம் பயணித்த வீதியின் சிசிடிவி காட்சிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து வந்திருக்கிறார்கள். அதன்போது வசீம் தாஜிதீன் ஹெவ்லாக் பிரதேசத்தில் இருக்கும் சுகபோக வீட்டு தொகுதிக்கு அருகில் வந்து தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு தண்ணீர் போத்தல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக சென்று மீண்டும் வாகனத்துக்கு வந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவ்வாறு புறப்பட்டு சென்ற போது அவரின் காரை பின்தொடர்ந்து இன்னும் ஒரு கார் பயணிக்கிறது. அந்த வாகனத்துக்கு அருகில் இன்னும் ஒரு நபர் இருந்துள்ளமை அவதானிக்கப்படுகிறது. தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்த போதும் அந்த நபர் யார் என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் போனதாக நேற்றைய தினம் இவ்வாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். இருந்தபோதும் அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து சந்தேக நபர்கள் சிலர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்றும் இந்த குற்றவாளிகளின் மத்தியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பெக்கோ சமன் என்பவர் இருந்தார். எனவே பெக்கோ சமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவருக்கு மித்தனிய கஜா என்று அழைக்கப்படும் அருணசாந்த என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபரின் கொலை விடயத்தில் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தவை இப்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மித்தனிய கஜா என்பவரின் மனைவி மீது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுயேட்சையாக முன்னிலையாகி தனது கணவரின் கொலை விவகாரத்தில் பெக்கோ சமனின் தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். மேலும் கஜா என்பவரின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கஜா என்பவருக்கு பெரும் மரண அச்சுறுத்தல் இருந்ததாக குறிப்பிடுகிறார். அதே போன்று 2023 ஆண்டு காலப்பகுதியில் அவர் யூடியூப் தளத்தும் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் ஏற்கனவே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்தும் அந்த வீடியோ காட்சிகளை நன்கு ஆராய்ந்து கஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அந்த வாகனத்தில் ஏறுபவர் தனது கணவர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த காணொலி தெளிவாக இல்லாவிட்டாலும் உடல் அமைப்பை வைத்து அந்த நபர் தன்னுடன் 17 வருடங்களுக்கு மேல் தன்னுடன் வாழ்ந்து வந்த தனது கணவர் என்பதை அவர் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த காணொலியில் குறித்த நபர்கள் கைகள் இரண்டையும் அவரது உடம்பில் வைத்திருந்த சந்தர்ப்பம் ஒன்று இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நீண்ட காலம் தனது கணவருக்கு இடுப்பு வலி இருந்தமையின் காரணமாக அநேகமாக அவர் இவ்வாறு தான் இருப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கமைய தாஜிதீன் கொலை சம்பவம் தொடர்பில் கஜாவின் மனைவி வழங்கியுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை இவ்வாறு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதான செய்தி. எனவே தாஜிதீனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று 13 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது. அதற்கான முடிவு எப்படி அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.